கதவை தரடா மெய்யழகா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ராவல் லைஃப் சேனல். இது நம்ம சேனலோட செகண்ட் வீலாக். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டோடைய டெல்டா மாவட்டங்களில் இருக்கிற சில முக்கியமான இடங்களை நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே. போன வீலாகில் நம்ம சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி எப்படி வந்தோன்றதை பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி திருப்பி சென்னைக்கு போகிறோம். சரி டென்ஷன் ஆகாதீங்க, என்னடா திருப்பி அதே ரூட்டை காட்ட போறியான்னு. அதுதான் இல்லை. நாம் இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வழியாக போகிறோம். அதாவது டெல்டா மாவட்டங்கள் உள்ளே இருக்கிற சின்ன சின்ன ஊருங்க, நகரங்க, முக்கியமான இடங்களை கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சென்னை போகிறோம். பெட்ரோல் போட்டு வண்டி எடுத்து கிளம்பும்போது சடனாக ஒருத்தனை சர்ப்ரைஸாக பார்த்தேன். அவன் யாருன்னு நீங்களே பாருங்கள். வணக்கம்ல மாப்பிள்ள. என்னடா ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ இவன் பில்டப் கொடுக்குறானுன்னு யோசிக்காதீங்க. உண்மையாகவே இந்த பஸ்ஸு ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னன்னு நான் சொல்கிறேன். ஆர்எஸ் மணின்ற ஒரு பஸ் கம்பெனி இந்த ரூட்டில் நிறைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ரூட்டில் இந்த பஸ்ஸு ஓடுது. அதாவது நாகப்பட்டினத்துலேருந்து வேதாரண்யம் வரைக்கும். அதுலேயும் இந்த பஸ்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்டோடைய லேட்டஸ்ட்டு BS6 சேசிஸ், அதாவது சிஎன்ஜி வெர்ஷனை வாங்கி இவங்க 80s 90ஸ்க்கு ஃபேமஸான அந்த டூரிஸ்ட் பஸ் லுக்கோடைய விண்டேஜ் லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. சும்மா இல்லைங்க, இந்த மாதிரி பஸ் லுக்கை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த பஸ்ஸில் கூடி சீக்கிரம் நான் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து, அதாவது திருவாரூர் டு தஞ்சாவூர் ரூட்டை எடுத்து நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வேளாங்கண்ணியில் வேறு லெவலில் கிளைமேட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெயில் மண்டையை பொழக்குது. சரி, ஒரு ஜூஸ் குடிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கும்போது ஒரு அழகான அற்புத காட்சி. அண்ணன் ரொம்ப கம்மியாக தான் இளநீ வச்சுருந்தாரு. அதுவும் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. என்னடா இதை வாங்கணுமான்னு யோசித்தேன். ஆனால் குடிச்சு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, தேன் மாதிரி அவ்வளோ சுவை. ஒரு இளநீ 30 ரூபா தான் சொன்னார். 4 இளநீ வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு. பரவாயில்லையானான்னு கேட்டேன். பரவாயில்லப்பா, எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனுஷன். இளநியும் வேறு லெவலில் இருந்துச்சு.
அடுத்து இப்போ வரப்போகிற ஊர் திருவாரூர். இந்த ஊருக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரு ஃபேமஸான மெஸ்ஸுக்கு நம்ம போகிறோம். டிராஃபிக் கண்ணா பின்னான்னு இருந்துச்சுங்க. பயங்கரமான டிராஃபிக்கு, எல்லா சந்து பொந்து எல்லா இடமும் டிராஃபிக்கு. இவ்வளோத்தையும் தாண்டி இந்த மெஸ்ஸுக்கு நம்ம போனோமான்னு யோசித்தேன். ஆனால் ஒர்த்து. அந்த ஒர்த்தான ஹோட்டல் மெஸ் இதுதாங்க, அல் லைல் மெஸ். இந்த மெஸ்ஸு திருவாரூர் உள்ள ஊருக்குள்ளே இருக்குது. இந்த மெஸ்ஸை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இந்த மெஸ்ஸில் ஒரு வாட்டியாவது சாப்பிட்டுலாமே, இந்த வழியாக தானே போகிறோமேன்ட்டு உள்ளே வந்தாச்சு. இந்த மெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடை மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. விண்டேஜில் இருக்கிற அதே லுக்கோட அந்த வீடு அப்படியே இருக்குது. அதாவது ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த தூண்களோட அந்த பாரம்பரியமான வீடு அதே அமைப்போட அவங்க அப்படியே ஒரு மெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம அக்காமாருங்க தான். சும்மா பம்பரம் மாதிரி சுற்றி வேலை செஞ்சாங்க. நம்ம ஃபுட் மெனு பார்த்தீங்கன்னா 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு சிக்கன் மீல்ஸு, ஒரு ஃபிஷ் மீல்ஸு. சிக்கன் மீல்ஸுக்கு சிக்கன் பீசஸோட கிரேவி வந்துருச்சு. ஃபிஷ் மீல்ஸுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரையோட ஃபிஷ் கிரேவியும் சேர்த்து கொடுத்தாங்க. கூட கொஞ்சம் ப்ரான் தொக்கை ஆர்டர் பண்ணியிருந்தோம். முதல் முறையாக ஒரு மீல்ஸில் பொரியலுக்கு பதிலாக முட்டை பொரியல், அதாவது எக் புர்ஜி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. செம்ம சாப்பாடுங்க, ஒர்த்த மணி. 2 மீல்ஸு ஒரு ப்ரான் தொக்கை ஆர்டர் பண்ணியுமே வெறும் 385 தான் சார்ஜ் பண்ணாங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டு ருசியிலேருந்து வெளியில் வரவே முடியல. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருவாரூர் வந்தால் மறக்காமல் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு போங்க. தாராளமாக நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். அப்படியே திருவாரூர்லேருந்து நம்ம மெதுவாக வெளியே வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தியாகராயர் தெப்பக்குளம் மற்றும் கோயில். இப்போ ரைட் எடுத்து நம்ம திருப்பி அந்த ஸ்டேட் ஹைவேல கனெக்ட் ஆக போகிறோம். அதாவது நீடாமங்கலம் வழியாக நம்ம தஞ்சாவூர் போக போகிறோம். ஆல்மோஸ்ட் நீடாமங்கலம் நெருங்கிட்டோம் நம்ம. உன்மணி மேகலையாடுதே, உன் விழிதானிடம் தேடுதே, பெண்ணுடல் பார்த்ததும் நானுதே, இன்பத்தில் வேதனை ஆனதே, என்னத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான், ஊடல் மின்னத்தான் வேதனை பின்னத்தான், சொல்லித்தான் நெஞ்சை கிள்ளித்தான், என்னை சொர்க்கத்தில் தேவனும் சோதித்தான், மோகந்தான் சிந்தும் தேகம்தான், ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம்தான், இந்த மான். நீடாமங்கலம்னாலே நமக்கு நம்ம மெய்யழகன் ஞாபகத்துக்கு வந்துடுறாரு. நடுவில் ஒரு சின்ன பிரேக். இதோட நம்ம நேராக தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் வந்தாச்சு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு அருகில் வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம். ஒரு விஷயம் மட்டும் நம்ம மறுக்கவே முடியாதுங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எப்போ வந்து இங்கே பார்த்தாலுமே
இந்த பிரமிக்க வைக்கும் கட்டுமானம் நம்மளை மெய்சிலிருக்க வைக்குது. தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான பொக்கிஷம்னே சொல்லலாம். தஞ்சாவூர்லேயும் கொஞ்சம் ஆவரேஜான டிராஃபிக். அப்படியே அந்த டிராஃபிக்கெல்லாம் முடித்து நீந்தி வெளியில் கும்பகோணம் ஹைவேயில் நம்ம கனெக்ட் ஆயாச்சு. இந்த ஹைவே பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இங்கேருந்து கும்பகோணம் வெறும் 40 கிலோமீட்டர் தான். அந்த 40 கிலோமீட்டரையும் நீங்கள் ஒரு ½ அன் ஹவரில் கடந்துடலாம். ஹைவே வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்காக இந்த ஹைவேவோட சில ஷார்ட்ஸ். ஒரு சூப்பர் ஹைவே டிரைவுக்கு அப்புறமா நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியாச்சு. கும்பகோணத்துலேயும் சில இடத்துல பயங்கர டிராஃபிக் தான். அந்த டிராஃபிக்கெல்லாம் கடந்து நம்ம பார்த்த அற்புத காட்சி இதுதான். கும்பகோணம் மகாமகம் குளம். கும்பகோணத்துக்கு வந்தாச்சு. நம்ம காஃபி குடிக்காமல் இருந்தால் எப்படி? காவியாஸ் காஃபி ஷாப் குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்க இந்த கடையில் ஒரு ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணோம். அப்படியே குளத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. சுற்றி பார்த்தா ஒரு பெரிய பஜார். வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் சில ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பன் பரோட்டா கடையில் லேண்ட் ஆயாச்சு. அண்ணா அருமையாக 2 பன் பரோட்டா போட்டு கொடுத்தாரு. ஒரு பன் பரோட்டா 20 ருபீஸ். வெஜ் சால்னாவோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இந்த காட்சியோட நம்ம ட்ரிப் எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் சென்னை போனது ஒரு பெரிய கதை. அது என்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அப்படியே கும்பகோணத்துலேருந்து சென்னை கிளம்பியாச்சுங்க. ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, தஞ்சாவூர்லேருந்து நம்ம கும்பகோணம் வந்தோம் இல்லைங்களா, அதே ஹைவே தான் விக்ரவாண்டி, அதாவது சென்னை வரைக்கும் போய் கனெக்ட் ஆகுதுன்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதால் அதே ஹைவேயில் நான் கும்பகோணத்துலேருந்து திருப்பி ஏறினேன். பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தா, வெறும் சோழபுரம் வரைக்கும் தான் அந்த ஹைவே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோழபுரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேக்கியார் தோப்பு, வடலூர், பன்ருட்டி எங்கேயுமே இந்த ஹைவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ யாரும் தயவுசெய்து இந்த ரூட்டை எஸ்பெஷலி நைட்டில் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக விக்ரவாண்டி ஜங்ஷனை ஒரு 2.5 மணி நேரம் கழித்து ரீச் பண்ணி டின்னரும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சென்னைக்கு கிளம்பிட்டோம். சென்னைக்கு ரீச் ஆக அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. தேங்க்யூ மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து ரசித்ததுக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் வீடியோ லாகோட உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஷுவல் ரிக்வெஸ்ட், பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க, காரில் போகும்போது சீட் பெல்ட்டை மறக்காமல் போடுங்க. சேஃபாக போங்க, சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள், சுற்றி இருக்கவங்கள சேஃபாக வச்சுக்கோங்க. See you all மக்களே, this is Selva signing off. Tata, bye bye and take care.